வணக்கம் மாணவர்களே! இன்று நாம் சில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உள்ளோம். பாடத்திற்குள் செல்லலாமா? ஆ, இம், மா, அம்மா. ஆ, மை, ஆமை. ஆ, இம், மி, அம்மி. அம்மி என்றால் என்ன மாணவர்களே? ஆ, பாட்டி முன்பு காலத்தில் சமைப்பதற்கான சில தானியங்களை அரைக்க பயன்படுத்துவார்கள். இ, யா, இன், டு. இரண்டு. ஆங்கில மொழியில் இரண்டை எவ்வாறு அழைப்பார்கள்? சரியான பதில் two. இரண்டு. இந்த படத்தில் இருக்கும் பொருள் என்ன? இலை. இலை, இலை. இட், டி, ஈட்டி. உ, ல, க, இம், உலகம். ஈ, ர, இல், ஈரல். ஏ, ரு, இம், பு, எறும்பு. நண்பர்களே, எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன? எறும்புக்கு 6 கால்கள் உள்ளன. உங்களுக்கு எத்தனை கால்கள் உள்ளன? ஆனி, ஆனி. ஏரி, ஏரி. ஊஞ்சல், ஊஞ்சல். இங்க எத்தனை பேருக்கு விளையாட்டு மைதானத்துக்கு செல்ல விருப்பம்? பிடிக்குமா? ஆங்கிலத்தில் இதை ஸ்விங் என்று அழைப்பார்கள். ஸ்விங். தமிழில் ஊஞ்சல், ஊஞ்சல். இன்னும் ஒரு முறை கூறுங்கள். ஊஞ்சல். இடி, இடி. இடி என்றால் என்ன? மழை வருவதற்கு முன் சில சத்தம் வானத்திலிருந்து கேட்குமே, அது இடியுடன் சேர்ந்து மின்னலும் அடிக்கும். அதுதான் இடி. எலி, எலி. யார் வீட்டில் எலி வளர்க்கின்றீர்கள்? எலி வளர்ப்பு பிராணி இல்லை. ஊர், ஊர். ஒரு ஊர், ஒரு கிராமம் என்றும் கூறலாம். ஔடதம். ஔடதம் என்றால் என்ன? மருந்து மாத்திரைகள். அலை, அலை. தடி, தடி. சரி மாணவர்களே, இன்று கற்றுக்கொண்ட எல்லா சொல்லும் ஞாபகம் இருக்கின்றதா? இல்லை என்றால் திரும்ப ஒரு முறை இந்த காணொளியை பார்த்து பயிலவும். நன்றி.